அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டிற்கான விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட், அதாவது கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா இப்போ நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பத்தின அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம எதை பத்திலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு, ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த விஏஓ உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு மினிமம் நீங்க அப்ளை பண்றதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் பார்க்க போறோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதை பத்தி பார்க்க போறோம். வயது வரம்பு ஏஜ் லிமிட் அதை பத்தின அப்டேட் முழுமையா பார்க்க போறோம். அடுத்ததா சேலரி, இதற்கான சேலரி டீடைல்ஸ் வந்து தெளிவா பார்க்க போறோம். அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா? இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, எப்படி செலக்ஷன் பண்ணுவாங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குது, யாருக்கெல்லாம் ஃபீஸ் இல்லை, ஸோ இதை பத்தின அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா வந்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா வந்து அப்ளை லிங்க் வந்து நம்ம எங்க போய் எடுக்கணும், ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு மெயினா என்ன டேட் இருக்கணும், ஓகேங்களா? மினிமம் என்ன எந்த தேதியில இருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம், ஸோ அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். இது வந்து பகுதி நேர வேலையோ இல்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பா இருக்குமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஒரு அரசு வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஜாபோட லொகேஷன். இந்த ஜாபோட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணுங்க. சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததா வந்து எலிஜிபிலிட்டி, நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் வந்து இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நான் காலேஜ் இப்பதான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்ல வந்து நான் எங்கேயாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஸோ நான் பிரைவேட் கம்பெனியில் ஜாப் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வந்து நான் வந்து வேற ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டேன், ஸோ இதை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதற்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆன்லைன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து போஸ்டோட நேம் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர் தான் இந்த போஸ்டிங்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி கிடைச்சிருக்குது நமக்கு. டோட்டலா 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாவட்ட வாரியா, ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அரியலூர் மாவட்டம் 21, சென்னைக்கு 20 வேகன்சி, செங்கல்பட்டு 41 வேகன்சி, கோயம்புத்தூருக்கு 61 வேகன்சி, கடலூருக்கு 66 வேகன்சி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு 29 வேகன்சி, தர்மபுரிக்கு 39 வேகன்சி, ஈரோடுக்கு 141 வேகன்சி, காஞ்சிபுரம்க்கு 109 வேகன்சி, கள்ளக்குறிச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இன்னும் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ
ஸோ அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா கரூருக்கு 27 வேகன்சி, கிருஷ்ணகிரிக்கு 33 வேகன்சி, மதுரைக்கு 155 வேகன்சி, மயிலாடுதுறைக்கு 13 வேகன்சி, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, நாமக்கல் 68 வேகன்சி, பெரம்பலூர் 21 வேகன்சி, புதுக்கோட்டை 27 வேகன்சி, ராமநாதபுரம் 29 வேகன்சி, ராணிப்பேட் 43 வேகன்சி, சேலம் 105 வேகன்சி, சிவகங்கை 46 வேகன்சி, தஞ்சாவூர் 305 வேகன்சி, தேனி 25 வேகன்சி, திருவண்ணாமலை 103 வேகன்சி, திருநெல்வேலி 45 வேகன்சி, திருப்பூர் 102 வேகன்சி, திருவாரூர் 139 வேகன்சி, திருவள்ளூர் 151 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 104 வேகன்சி, தூத்துக்குடி 77 வேகன்சி, நீலகிரி 0 வேகன்சி, அதாவது இன்னும் அந்த மாவட்டத்துக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ அடுத்தது தென்காசி மாவட்டத்துக்கு 18 வேகன்சி, திருப்பத்தூர் 32 வேகன்சி, விருதுநகர் 38 வேகன்சி, வேலூர் மாவட்டத்துக்கு 30 வேகன்சி, விழுப்புரம் 31 வேகன்சி, டோட்டலா 2299 அபிஷியல் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க. அதற்கு மேல நீங்க 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிலிட்டி தான். மினிமம் நீங்க குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் நீங்க 10வது படிச்சிருந்தாவே போதுமானது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பு. ஸோ இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏஜ்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருக்கீங்கன்னா 32ல இருந்து 37 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இல்ல நீங்க வந்து பிசி, ஓபிசில வரீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில வரீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் வயது தளவு இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சேலரி. இதற்கான பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து போக போக இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும்ன்றதை மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இன்டர்வியூ இருக்குங்க. ஸோ அது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எந்த விதமான எக்ஸாமுமே இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஈஸியா வேலையை வாங்க முடியுங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, எந்த மாவட்டம் கொஞ்சம் வில்லேஜ் ஏரியாவா இருக்கோ ஓகேங்களா? 38 மாவட்டத்துல எந்த மாவட்டங்கள்லாம் வந்து வில்லேஜ் ஏரியாவா இருக்கோ, ஸோ அந்தந்த மாவட்டங்களை நீங்க சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாக இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி நீங்க அப்ளை பண்ணணுன்றதை மென்ஷன் பண்றாங்க ஆன்லைன்ல. ஸோ எல்லாமே இருக்கு, செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா? ஸோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கூட அப்ளை பண்றதுக்கு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த நோட்டிபிகேஷனை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.